all, welcome back to Melthogi Studio. இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ்ல 6th டைப் பவுண்ட் சீம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? ஃபேப்ரிக்கை ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடுல 3/4 இன்ச் சீம் அலவன்ஸ்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இந்த சீமை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிரிச்சு விட்டுக்கலாம். இந்த ரெண்டு சீமே நம்ம தனித்தனியா பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்கு நான் இந்த மாதிரி 1.5 இன்ச் இருக்கிற ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த ரா எட்ஜஸ் உள்ள வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சீமோட ஒரு சைடில் இந்த ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு சீமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பவுண்ட் சீமில் சீம்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே லேயாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும், ராங் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் சீம். இது வந்து ரிவர்சபிள் ட்ரெஸ்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரைட் சைடை வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த சீம் வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நல்லா டியூரபிளாக இருக்கும். கிளாத்து வந்து ஃப்ரே ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் லேப்டு சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல்.